Hey guys, welcome back to Tamil Circle channel. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. ஏன்னா நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. அதுதான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன், என்னென்னலாம் பண்ணுறேன், இதேமாதிரி தான் உங்ககிட்ட மொக்க போட போகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்களோ, நெக்ஸ்ட் யாரெல்லாம் யூடியூப்பில் வர போகிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்படிலாம் பண்ணுறேன், இப்படிலாம் எடுக்கிறேன், இப்படிலாம் ஆச்சு, எல்லாமே நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதே ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. அதனால தான் நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம 1K வரும்போது கேக் கட்டலான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது அப்போ நடக்கலை, அப்படியே விட்டுட்டோம். 1K தானே, ஏன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா யூடியூபருக்குமே. ஆனால் அதுக்கே பண்ணலை. சரி, ஓகே, இப்போ 10K வந்துச்சு. 10Kக்கு இந்த ஸ்டுடியோ டூரும் ஸ்டுடியோலாம் இல்லை, எப்படி வீடியோ எடுக்கிறேன் அதையும் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கேக்கும் கட் பண்ணிடலாம். அதுதான் இன்றைக்கி ஒரு பிளான். ஓகே, வாங்க நம்மளுடைய வீடியோ ரூம் போகலாம். போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கோ அதையும் காமிச்சிட்டு போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொம்மைங்களாம் இருக்கும். இந்த பொம்மைங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குட்டீஸ் தான் விளையாடிட்டு இருக்கோம். அப்படியே உள்ளே போனோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டுடியோ. இப்போதைக்கு இருக்கிற சின்ன ஸ்டுடியோ இப்படி தான் இருக்கும். கேவலமாக தான் இருக்கும். இதில் எந்த இதுவுமே பண்ணல. வீடியோ எடுத்து முடிச்சுட்டா இந்த மாதிரி தான் போட்டு போவேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் போட்டு போவேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் பொம்மைங்களாம் இருக்கும். எங்கேயும் வந்து விட மாட்டாங்க. நான் வீடியோ எடுக்கும்போதும் சரி, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்ம உட்கார்ற சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்தில் உட்காந்து தான் இங்கே வச்சுட்டு நான் பேசிகிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே, நான் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி நம்மளுடைய ஸ்டுடியோ செட்டப் ரெடி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். ஸ்பீடில் வச்சிடுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா எப்படி ரெடி பண்ணன்றது நிறைய பேர் வச்சுருப்பீங்க. எப்படா இந்த ஃபோன் நிற்கிது அப்படின்ட்டு. ஒன்று ஸ்டாண்டு கூட இருக்கும், ஆனால் நம்மகிட்ட ஸ்டாண்ட் இல்லை. ஸ்டாண்ட் இல்லாத என்ன பண்ணணும்னா, அது வரைக்கும் பாருங்கள், இந்த கத்தி வச்சு என்ன பண்ணுறதுன்னா வந்து வச்சு இது பண்ணிக்கிது ஸ்டாண்ட் கொடுத்து அப்படியே இப்படி வச்சு நிற்க வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு லைட் இருக்கும். இந்த லைட் வந்து பின்னாடி வச்சுருவேன். அது வந்து கரெக்டாக இந்த செவத்துல வந்து இதுவாகும், ப்ளோ ஆகும். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஹெட்செட் நிற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் எடுத்துகிட்டு அப்படிந்துடும் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த குட்டி கல். இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேத்து ஊற்றிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபேனை போட்டு உட்காந்துட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் இங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுப்பேன். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே ஒரு டியூப் லைட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்கும், எல்இடி லைட்டு. இந்த எல்இடி லைட்டு கூட அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த ஸ்டிக்கர், வாட்ச் ஸ்டிக்கர்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ரெட் கலர் இந்த டேபிளில் ஒட்டியிருப்பேன். இன்னும் இந்த ப்ளூ கலர் வந்து செவுத்தில் எங்கேயோ ஒட்டணும். ஆனால் இதில் டபுள் கோட்டிங் பெயிண்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை நடக்குது வீட்டில். தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை ஒட்டாமல் இருக்கேன். அதுவும் இந்த ஸ்டுடியோ செட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கன்னா மாறுற மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்டாக் எல்லாமே கம்மி. இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் மொத்தமே. இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழைய ஃபோனு, ஒஞ்சு போன ஃபோனு, ரிப்பேருக்கு வந்த ஃபோனு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இன்னும் ஒரு லைட் இருக்குது இதேமாதிரி. அவ்வளோதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ இருக்கிறதுல அங்கே தான் இருக்கும். தேவையான மட்டும் எடுத்துன்னு வந்துடுறது. இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் நேரம் ஃபேன்லாம் போட்டு கக்கடாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். வீடியோ எடுத்து முன்னாடி நான் எப்பவுமே பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடுத்துக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் சாங்கை கேட்காம இன்றைக்குமே நான் வீடியோ எடுத்ததே இல்லை. நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்க, அவ்வளோதான் நம்மளுடைய செட்டப். கேக் வெட்டத்தை போயிடலாம். ஏன்னா 10K சப்ஸ்கிரைப் வந்து நான் கேக் வெட்டுறேன் அப்படின்னு வச்சுருந்தீங்க. நம்மளுக்கு ஒரு ஆசை. ஓகேங்க, அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டுடியோ செட்டப்பே. அவ்வளோதான். இதுதான் பண்ணுவேன், இப்படி தான் நான் வீடியோ எடுப்பேன், இப்படி தான் செட் பண்ணுவேன். வீடியோ எடுக்க முன்னாடி இப்படி தான் பாட்டு கேட்பேன். எல்லாமே பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். வீடியோ எடுக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும். ஆனால் இது மட்டும் இல்லை, நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வண்டி சவுண்டு போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி இருந்து பேசிட்டு இருப்பாங்க, அப்படி எப்படி ஏதோ நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எப்போ இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி எடுத்து ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம இது பண்ணுறோம். ஒரு வீடியோ எடுத்து இவ்வளோ கஷ்டப்படுத்தா இருக்குது. ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக தான் போகும். பரவாயில்ல, ஏதோ ஒன்று போகட்டும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் இதை விட மாட்டேன், போயிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக
நானும் ஒரு நாள் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நெக்ஸ்ட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக அடிச்சிடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன். ஓகே, எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வாங்க கேக் கட் பண்ணுறதுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், இது எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். எனக்குன்னு யாரும் இல்லை. எடிட் பண்ணுறதுக்கும் சரி, வேறு எதுக்குமே சரி, வீடியோ ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, கேமரா என்ன பிடித்தாலும் சரி, எதுக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் மட்டுமே தான் பார்த்துக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் என்ன பில்டப் பண்ணியில. இதேமாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, நம்மளுக்கு கூட யாரும் சப்போர்ட் இருந்தால் எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதெல்லாம் யாருமே வேணாம். யாரும் இல்லாமலும் எடுக்கலாம் வீடியோ. நீங்கள் மனசு வச்சா போதும், வேறு லெவல் எடுக்கலாம். பாரு அந்த வீடியோல வந்துட்டோம். பேச்சு சினிமாவில் வர பார்த்துக்கா. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டு வருது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் புவன் ப்ரோன்னு ஒருத்தர். அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அவர் பிரதர் வினோத், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆனால் இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அண்ட் இன்னொன்று முக்கியமாக, கேக் கட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, சப்போர்ட் பண்ணாத எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். கார்த்திக் ப்ரோ அவர் இருக்கார் ஒருத்தர், சிங்கப்பூரில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் ஒருத்தர், வெங்கடேஷ் சார்கே அவருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருன்னா தாரா, அவங்களுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட பேக்ரவுண்ட் செட்டாக இருக்கட்டும், இது இல்லை பழைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேக்ரவுண்ட் செட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. உன்னால் முடியும், எல்லாமே முடியும், நீ அச்சீவ் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் எல்லாமே அச்சீவ் பண்ணுவேன். பெரிய மோட்டிவேட்டடாக இருந்தாங்க. அவங்க எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் நீ பல அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். மிகப்பெரிய யூடியூபராக ஒரு அப்படி ஏகப்பட்ட மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் இவ்வளோ க்ரோத்தாக இருக்குன்னா அதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை, சப்போர்ட் யாருமே இல்லை. எனக்கு அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. நான் மட்டுமே தான். நான் வீட்டில் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தான். நீ ஏன் வீடியோ எடுக்கிற அதெல்லாம் மீறி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன், சேனல் வச்சுருக்க உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னென்னா, வீடியோ போடுறீங்கன்னா தயவு செய்து வீடியோ நிறுத்தாதீங்க. அதுதான் என்னுடைய பெரிய ரெக்வெஸ்ட். வீடியோ போட்டுகிட்டே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் ஒரு நாள் வரும். கஷ்டப்பட்டு யாருமே எங்கள் தோற்றதான் சரித்திரமே இல்லை. கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செலிப்ரேஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒய்டி டிப்ஸ்னு நம்ம ஜீவா ஒய்டி டிப்ஸ்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த யூடியூப் டிப்ஸ் சேனல் பாருங்கள். அந்த சேனலில் வர வீடியோஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கூட சீக்கிரம் என்ன மாதிரி நீங்களும் ஒரு 10K சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் பண்ணிட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தாரா. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி.